வணக்கம், வெல்கம் டு அம்மா கைவினமே. இன்றைக்கு பாலக் பன்னீர் செய்யலாம். செய்முறையை பார்ப்போம் வாங்க. பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கி அதை காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு 2 தடவை நல்ல தண்ணியில் அலசி இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்கும் போது தான் அந்த பாலக்கீரையை நம்ம அதில் போடணும். தண்ணி கொதிக்குது, கீரையை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், உடனே எடுத்துடலாம். கீரையை நல்லா தண்ணியில் அமுத்தி விடணும். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆனவுடனே நம்ம குளிர்ந்த தண்ணியில் போட்டுறணும். அதனால் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ரெடியாக வச்சுருக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுது. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து குளிர்ந்த தண்ணியில் போட்டுடலாம். குளிர்ந்த தண்ணியில் போட்டால் தான் இந்த பச்சை கலர் வந்து மாறாமல் இருக்கும். கீரை நல்லா ஆறிடுச்சு. அதை எடுத்து மிக்சியில் போடுவோம். கீரையோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் இதை போட்டு சேர்த்து அரைச்சிடலாம். பாலக்கீரையை பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா கழுவிடணும். கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கட்டி அடுப்பில் வச்சுருக்குறோம். ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இந்த பன்னீரை போட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரை பண்ண பன்னீரை ஒரு தட்டில் எடுத்துடலாம். அதே சட்டியில் அந்த எண்ணெயும் பட்டரும் அதில் இருக்குது. அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாம், கொஞ்சம் பூண்டு போட்டுடலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதையும் போட்டு 2 வரமிளகாயும் போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுடலாம். அரைச்ச பாலக்கீரை எல்லாம் ஊற்றிடலாம். அதில் மிக்சியை கழுவின தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதில் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கசூரி மேத்தியை கையில் வச்சு கசக்கி அப்படியே அதையும் போட்டுருவோம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஊற்றிடலாம். பாலக் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சத்தான பாலக் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே. சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே. சுவையான இனிப்பு வகையும் முறுமுறுப்பான முறுக்கு வடையும் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை கூட்டும் சுவையும் ஆடை அலங்கரி
பல பயனுள்ளதான யோசனையும். வாருங்கள் பாருங்கள் செய்ய முயலுங்கள், சமைத்து பாருங்கள் சுவைத்து மகிழுங்கள், அம்மா கைவண்ணமே.